எல்லோருக்கும் வணக்கம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா கோகுலகிருஷ்ணன் ஆர். சைபர் செக்யூரிட்டி டீமில் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நிக்டோ என்ற ஒரு வெப் சர்வர் ஸ்கேனிங் டூல் யூஸ் பண்ணி i7 ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன அவங்க வெப்சைட்டில் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதாவது வல்னரபிலிட்டி செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம்னா, நம்ம அந்த வெப்சைட்டை வல்னரபிலிட்டி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அது ஏதாச்சும் ஆக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் பாரு தான் நிக்டோன்னு நம்ம காணும். ஏன் நிக்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 1000 ஆஃப் பாசிபிலிட்டி, ஒரு 1000 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு செக் பண்ணி கொடுக்கும். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டேஞ்சரஸ் ஃபைல் இருக்குது, என்னென்ன மிஸ்கான்ஃபிகரேட், என்னென்ன ஃபைல் மிஸ் ஆகுது, அப்புறம் என்னென்ன போர்ட் ஆக்சஸாக இருக்குது, என்னென்ன ஐபி அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும் நிக்டோ. இப்போது காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூட் எலிமினேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு காலின்னு பாஸ்வேர்ட் கொடுங்க. காலின் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கமாண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மேண்டட்ரியான விஷயம்னா, ஒரு முக்கியமான விஷயம் எப்போவுமே கொடுக்கும்போது ஏபிடி அப்டேட் கொடுக்கணும், அப்கிரேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏபிடி அப்டேட் கொடுங்க. இது ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, அப்போ தான் நம்ம வெப்சைட்டில் எரர் இல்லாமல் நம்மளுக்கு ரன் ஆகும். இது வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம காலி லினக்ஸில் அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏபிடி அப்கிரேட் கொடுங்க. இப்போ நம்ம கமாண்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 கமாண்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம நெக்டை இன்ஸ்டால் பண்ணணும். cdo apt get install நிக்டோ. இப்போ நம்ம நிக்டோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நிக்டோ மட்டும் கொடுக்கணும். நிக்டோ மட்டும் ஏன் கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு ஷோ ஆஸ்க்கு, செக்கு, கான்ஃபிக், டிஸ்பிளே இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு செக் பண்ணலாம். IPv4 v6 ஒன்லி, ஐடி, ஹோஸ்ட் ஹெல்ப் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபைனல் கமாண்டாக என்ன கொடுக்குறோன்னா நிக்டோ -h. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண போகிற வல்னரபிலிட்டி வெப்சைட்டோட நேம் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க.
கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? நம்ம செக் பண்ணுற வெப்சைட் www.i7hospital என்ன சர்வர் யூஸ் பண்ணுறோம்னா Nginx என்ற சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா எக்ஸ் கண்டென்ட் டைப் ஆப்ஷன் ஹெட்டர் இஸ் நாட் சென்ட்னு போட்டுக்கிறாங்க. எக்ஸ் டைப் ஆப்ஷன் ஹெட்டர்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னோஸ்னிஃப்ன்ற ஒரு வெப் செக்யூரிட்டி ஃபைல் ஹெட்டர் வந்து இதில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு கண்டென்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. இதனால் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் என்ற ஒரு அட்டாக் வந்து இதில் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதிலே வந்து எம்ஐஎம்இ டைப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எம்ஐஎம்இ என்னன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். இதை நம்ம எப்படி வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா இப்போ ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா அது MP4 ஃபைல், MP3 ஃபைலு, இல்லை வந்து ஒரு இமேஜாக இருந்துச்சுன்னா அது JPG ஃபைலு, இல்லை ஒரு கண்டென்ட் ஒரு டாக்குமெண்ட் வந்து HTML என்னன்னா ஒரு ஃபோல்டருக்கு வந்து ஒரு லேபிளாக யூஸ் பண்ணுறது இந்த எம்ஐஎம்இ டைப்னு சொல்லுவாங்க. இந்த எம்ஐஎம்இ டைப் வந்து என்ன பண்ணுன்னா வெப்சைட்டில் வந்து தானாகவே வந்து எடுத்துக்கும். இப்போ ஒரு சர்வர்லேருந்து ஒரு செக் பண்ணுறாங்கன்னா அது வந்து கண்டென்ட் என்ன ஒன்று செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்ஐஎம்இ டைப். அது வந்து இப்போ வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணுற வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எம்ஐ டைம் எடுத்துக்கிச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். எதுக்குன்னா இந்த நோஸ்னிஃப்னு அதாவது வெப்சைட் செக்யூரிட்டி ஹெட்டர் வந்து இந்த எக்ஸ் கண்டென்ட் டைப் பக்கத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுதான் ஹெட்டர் இஸ் நாட் செட்டுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ போய் பார்ப்போம். டியூரோபால் லிங்க் ஹெட்டர் ஃபவுண்ட் வித் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டியூரோபால்னா என்னன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் வந்து மேனேஜ்மெண்ட். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பில்டு வெப்சைட்டுக்கும் அண்ட் வெப் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டியூரோபால் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு யூஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட் வந்து அன்காமன் ஹெட்டர் எக்ஸ் ரீடைரக்டட் ஃபவுண்ட் வித் கண்டென்ட் ஆஃப் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ட்பிரஸ்னா என்னன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கிரியேட் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்பெஷல் என்னன்னா கோடிங் இல்லாமல் வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாகு, பிஸ்னஸ் வெப்சைட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ் ரீடைரக்டட் பை ஃபவுண்ட்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த i7 ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. அதான் எக்ஸ் ரீடைரக்டட் பை சொல்கிறாங்க. இதனால என்னென்னா ஹேக்கர்ஸ் வந்து ஹேக்கர்ஸ்னால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வேர்ட்பிரஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தடுக்க என்ன பண்ணணும்னா எக்ஸெட்டில் வந்து அன்செட் எக்ஸ் ரீடைரக்டட் பை இந்த அன்செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ரீடைரக்டட் ஐஃபன் பைக்கு முன்னாடி அன்செட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹேக்கர்ஸ்னால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது போனால் நோ சிஜே டைரக்டரிஸ் ஃபவுண்டுன்னு போட்டுக்கிறாங்க. சிஜேன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரன் பண்ணுறதுக்கோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா .cgi .py ஃபைல்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ் -c ஆல் டு ஃபோர்ஸ்டெக் ஆல் பாசிபிள் டைரக்ஷன் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் ஹிட்டன் ஃபைல்ஸ், அதாவது ஹிட்டன் ஃபைல்ஸ் வந்து இந்த நெக்டோ வந்து -c நம்ம பண்ணோம்னா எல்லா ஹிட்டன் ஃபைல்ஸும் நம்ம வந்து செக் பண்ண முடியும். லைக் வந்து index.html அந்த மாதிரி. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ அட்மின் ஒரு ஃபைல் வந்து ஒரு ஸ்மால் நேமில் கொடுத்தோன்னா அது வந்து பேஜ் வந்து அந்த வெப்சைட் வந்து ஷோ பண்ணாது. அதுவே அந்த வெப்சைட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கேபிட்டல் நேமில், அதாவது அட்மின்னு கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ஹேக்கர்ஸ்னால ஓப்பன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரீட் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த -c
இதனால வந்து எல்லா இதுவும் நம்மளால செக் பண்ண முடியும் ஹேக்கர்ஸ்னால. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ரோபஸ்ட் டெக்ஸ்ட் ரிட்டர்ன் த நான் ஃபார்பிட்டன் ஆர் ரீடைரக்டட் HTTP கோட் 200. இந்த நான் ஃபார்பிட்டன் என்னன்னா, ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணது த சர்வர் இஸ் நாட் பிளாக்கிங். சர்வர் வந்து பிளாக் பண்ணவே இல்லை. நம்ம ஹேக்கர்ஸ்னால வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரீட் பண்ணவும் முடியும். இந்த HTTP2 டைரக்ட்னா என்னன்னா, ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணுது. இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு யூஸ் அத்தான்டிகேஷன் வந்து நம்ம செட் பண்ணணும். இதுக்கு அட்மினுக்கும் கான்ஃபிகரேஷனும், அதுக்கப்புறம் ஃபைலுக்கு வந்து பர்மிஷன் வந்து 403 யாராவது சொல்லிட்டு செட் பண்ணணும். அதுக்கப்புறம் robot.txt contains 10 entries which should be manually viewed அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த robot.txtக்குள்ள ஒரு 10 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த index.html, admin, administrator, user அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த robot.txtக்குள்ள இருக்கு. இது நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, vget அதாவது webget அதுக்கப்புறம் www.i7. வெப்சைட்டோட நேம் இது போட்டு மென்ஷன் பண்ணிட்டு robot.txt பண்ணா robot.txtக்குள்ள நமக்கு என்னென்ன ஃபைல் இருக்குன்னு நம்மளால செக் பண்ண முடியும். இதுக்கும் நம்மளுக்கு வந்து அத்தான்டிகேஷன் அப்படின்னு பிளாக் ஆக்சஸ் 403 அதுக்கப்புறம் இல்லைன்னா 404. இப்போ 403ன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டைரக்டா வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிடும். நம்மளால வந்து ஹேக்கர்ஸ்னால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது 403. அதுவே 404னா நம்மளுக்கு வந்து பேஜே காட்டாது, பேஜே வந்து ஹைட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் என்கோடிங் ஹெட்டர் இஸ் செட் டு டிஃப்ளேட் விச் மேபி இந்த சர்வர்ஸ் வல்னரபிலிட்டி ஆர் பிரீச் அட்டாக் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இந்த கண்டென்ட் என்கோடிங் டிஃப்ளேட்னா என்னன்னா, கம்ப்ரஸ்டு பைட் மீடியா டைப்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்ட்ரக்சரில் இருக்குங்களாம், இது கம்ப்ரெஷன் அல்காரிதமோட. அதுக்கப்புறம் இந்த பிரீச் அட்டாக்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆரக்கல் அட்டாக்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்கிரிப்ட் பண்ணி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்காமன் ஹெட்டர் CFH கேட்ச் ஃபவுண்ட் வித் கண்டென்ட் வித் நோ கேட்ச். இது என்னன்னா, ஒரு HTTP ரெஸ்பான்ஸு யாருனால யூஸ் ஆகுதுன்னா க்ளவுட்ஃபேர்னால யூஸ் ஆகுது. க்ளவுட்ஃபேர்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு வெப் பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி கம்பெனி. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இந்த DDoS அட்டாக் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, அதுதான் ஒரு க்ளவுட்ஃபேர். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எரர் 20 ரீச் ஃபார் ஹவுஸ் கிவிங் அப் லாஸ்ட் எரர் ஓப்பனிங் இன் ஸ்டீம். நம்ம வந்து நிக்டோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 20 டைம்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு இந்த கனெக்ஷன். பட் ஆனால் கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இந்த LW2.pm லைன் வந்து இது வந்து பிளக்இன் சொல்லுவாங்க. இந்த லைன் 5254ன்றது ஒரு போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. டார்கெட் வெப்சைட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த LWT.pom வந்து இந்த பேர்ல் பிளக்இன் ஃபைல்னு சொல்கிறாங்க. லைன் 5254 வந்து நிக்கிட்டோ வந்து எவ்வளோ கனெக்ஷன் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து TCP கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் நம்ம இன்னைக்கு ஸ்கேன் பண்ண i7 ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டில் வந்து 18 எரர்ஸும் அந்த 9 ஐட்டம்ஸ் வந்து ரிப்போர்ட்டட் பண்ணியிருக்கு, நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிக்டோ என்ற ஒரு வந்து கமாண்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு i7ல் இருக்கிற வந்து என்னென்ன எரர் இருக்குது, என்னென்ன வந்து அவங்களுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.